பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஐஸ் கோல்டு வாட்டர்ல உங்க ஃபேஸை டிப் பண்றதாலயோ இல்ல ஐஸ் வாட்டர் ஃபேஷியலால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, அது கண்டிப்பா நம்மளோட ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல பார்ப்போம். நிறைய பேர் நார்மலாவே அவங்க ஃபேஸ்ல ஏதாச்சும் இரிட்டேஷன் இருந்தாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிம்பிள் பாப் ஆயிடுச்சுனாலோ உடனே குடுகுடுன்னு போய் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து அவங்க ஃபேஸ்ல ரப் பண்ணிப்பாங்க. அப்படி பண்றதால நம்ம ஃபேஸ்ல இருக்க இன்ஃப்ளமேஷன்லாம் குறைஞ்சி கொஞ்சம் குளு இருக்கும். அப்படி பண்றது கரெக்டா, நம்ம ஃபேஸ்க்கு ஒத்துக்குமா, ஸ்கின்னுக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையவே இருக்கு. ஐஸ் கியூப்ஸை ஃபேஸ்ல ரப் பண்றது, ஐஸ் வாட்டர் ஃபேஷியல் பண்றது, ஐஸ் வாட்டர்ல ஃபேஸை டிப் பண்றது அப்படின்னு இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய ரிசர்ச்ல ப்ரூவ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி பண்றதால கண்டிப்பா ஆக்னேவை பிரிவென்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்னிங் எழுந்த உடனே ஐயா இருக்கட்டும் இல்ல ஃபேஸா இருக்கட்டும் பஃபியா இருக்கிறத கண்டிப்பா ஐஸ் கியூப்ஸ் ரிடியூஸ் பண்ணுமாம். ஓபன் போர்ஸ் எல்லாம் கண்டிப்பா க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஐஸ் கியூப்ஸை ரெகுலர் பேசிஸ்ல ஃபேஸ்ல ரப் பண்ணிட்டு வர வர கண்டிப்பா டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிளெமிஷஸ், ஆக்னே, இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே சீக்கிரமாவே ஈஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணுவோம்ல, சோ அந்த டைம்ல ஐப்ரோஸை சுத்தி ரொம்ப வீங்கின மாதிரியும் கொஞ்சம் ரெட்டிஷாவும் இருக்கும். சோ அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் போகிறதுக்கு கூட நீங்க ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஐஸ் கியூப் ஃபேஷியல் எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனேவே ஒரு பவுல் ஆஃப் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களோட ஃபேஸை டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு சாஃப்டான கிளாத்ல ஜஸ்ட் ஃபேஸை தட்டினா போதும், ரொம்ப தேய்க்க வேண்டாம். சோ இப்படி பண்றதால உங்க ஃபேஸ்ல பிளட் சர்க்குலேஷனுமே இன்னும் அதிகரிக்கும். அதனால ஃபேஸ் ரொம்ப க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Selling a book is so difficult. கண் முன்னாடி வந்து எவ்வளவோ questionnaires எல்லாம் வரும்ல, how do you sell, market research இதெல்லாம் வந்து it was swimming in front of my eyes. இதெல்லாம் இல்லாம